அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிறந்த துவாவை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிற போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு வீட்டில் பரக்கத்தும் கஷ்டம் நீங்கி நமக்கு என்ன செய்யுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செழிப்பை தர்றான். அது என்ன வார்த்தைங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பேரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, இந்த வார்த்தையை சொல்லி தொடங்குகிற அதாவது எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், அது என்ன வெற்றி அடையாமல் போவதில்லை. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் செய்யக்கூடிய செயல் எதுவும் எல்லாமே என்ன செய்யுது, தோல்வியை தான் சந்திக்குதுன்னு அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. இப்போ இந்த பிஸ்மில்லாவை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தண்ணி குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை, அதுவும் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நிறைய பேர்த்துக்கு அதோட அர்த்தம் தெரியறதில்ல. அப்போ இந்த அல்லாஹ்வோட தூதர் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எந்த ஒரு வேலை செய்தாலும், தலை சீவினாலும் சரி, உடை மாற்றினாலும் சரி, வீட்டை விட்டு போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, ஒரு பொருளை எடுத்தாலும் சரி, அந்த பொருளை வச்சாலும் சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. சஹாபாக்கள் பெண்மணிகள் அனைவரும் சொன்னாங்க. இன்றைக்கும் காலகட்டத்திலையும் அல்லாஹ் பாதுகாத்த மக்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்மில்லா சொல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும், அது என்ன செய்யுது, ஷைத்தானுக்கு சொந்தமாகக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம இந்த வார்த்தையை அதிகமாக என்ன செய்யணும், சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இது ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்குது. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, அதாவது என்னோட சுன்னத்தை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு நான் மறுமையில் என்ன செய்வேன், பரிந்துரை செய்வேன் அப்படின்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று சொன்னாங்க, என்னோடய சுன்னத்து மங்கி போன காலத்தில், அதாவது இப்போ உள்ள காலத்தில், இப்போ உள்ள பிள்ளைங்க இந்த நவநாகரிக காலத்தில் நபின்னா யார், சஹாபாக்கள் யாருன்னா மறந்துக்கிட்டு வர்ற காலம் இது. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர அப்போ இருக்கிற நேரத்தில் நபியோட சுன்னத்துனா என்னென்னு தெரியுமா? அப்போ ரசூலுல்லாஹ் செய்த செயல்களை நம்ம பின்பற்றி செய்கிறதுக்கு பேர் தான் சுன்னத். அவங்க காலையில் எந்திரிச்சு என்னென்ன செயல்கள் செஞ்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு காலையில் எந்திரிக்கிறாங்க, இரு கைகளை மூஞ்சில சேர்ந்து துவா ஓதுறது, அதே மாதிரி பாத்ரூம் போகிறப்ப செருப்பு போட்டு போகிறது, பாத்ரூமை விட்டு அதுக்குள்ளே துவா ஓதுறது, பாத்ரூமை விட்டு வெளியே வரப்போ நல்லா சோப் போட்டு கழுவிட்டு துவா ஓதிட்டு வர்றது. அதே மாதிரி கேட்டிங்கன்னா, சாப்பிட்றப்ப உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு சில சுன்னத்துகள் இருக்குது. வேகமாக சாப்பிடக்கூடாது, உணவை மெதுவாக சாப்பிட்ணும். அதே மாதிரி கேட்டிங்கன்னா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ணும். இடையில தண்ணி குடிக்காமல், அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி சாப்பிட்றப்ப துவா ஓதணும். சப்போஸ் நீங்கள் சாப்பிட்றப்ப துவா ஓத மறந்துட்டிங்கன்னா, பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிரகணும் ஓதிக்கொள்ளணும். சாப்பிட்டு முடித்த பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த உணவு எப்படி வந்துச்சு, நீங்களா தயாரிச்சிட்டிங்களா? இல்லை. அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன தான் காசு கொடுத்தாலும் அந்த உணவை நம்ம அரிசியோ பருப்பையோ உண்டாக்க முடியாது இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, தலைக்கு என்ன வைக்கிறீங்களா, பிஸ்மில்லா சொல்லுங்கள். உடை மாற்றுறீங்கன்னா வலது பக்கம் இருந்து மாற்றுங்க, இடது பக்கம் இருந்து கலட்டுங்க. வீட்டை விட்டு வெளியே போனால் அதுக்குள்ளே ஒரு துவா ஓதிட்டு போங்க. வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப ஏன் இதெல்லாம் அல்லாஹ்வோட தூதர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு ஹதீஸோ இல்லை ஒரு சம்பவமோ கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்லப்படுற ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம். அதாவது 2 சைத்தான்களை சந்திக்குதுங்களாம். அது என்ன சொல்ல, அதில் ஒரு குண்டு சைத்தான் இருக்கும், அது ஒல்லி சைத்தானும் இருக்கும். அந்த ஒல்லி சைத்தான்கிட்ட குண்டு சைத்தான் சொல்லுதான், நீ ஏன் இப்படி மெலிஞ்சிருக்க, நான் பாரு எவ்வளோ குண்டாக இருக்கே. அப்போ அந்த எப்படி நீ குண்டாக இருக்கன்னு அந்த ஒல்லி சைத்தான் கேட்குதான். நான் ஒரு வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன்னா வாசலில் நிற்பேன். அவங்க பிஸ்மில்லா சொல்லாமல் உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க கூடயே நான் போயிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பிஸ்மில்லா சொல்லாமலே அவங்க செய்வாங்க. சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, வெளியே போவாங்க, உள்ளே வருவாங்க. அப்போ எனக்கும் பங்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நான் என்ன செய்கிறேன், குண்டாகவும் இருக்கேன். அந்த வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவேன், சண்டையை ஏற்படுத்துவேன், சச்சரவை ஏற்படுத்துவேன், எல்லாமே நான் செய்வேன்னு அந்த சைத்தான் சொல்லுதான். உன்னை இந்த குண்டு சைத்தான் கேட்குதான், ஒல்லி சைத்தான், நீ ஏன் இப்படி மெலிஞ்சிருக்க, நான் யாராச்சும் வீட்டுக்கு போகவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிஸ்மில்லா சொல்லி உள்ளே போயிடுவாங்க. உணவில் எந்த செயல் செஞ்சாலும் பிஸ்மில்லான்னே சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால தான் நான் இப்படி இருக்கேன். இது ஒரு உதாரணம் தான்.
தான். இது ஒரு ஹதீஸோ இதுக்கு ஆதாரமோ எதுவும் இல்லை. ஒரு உதாரணத்துக்காக நகைச்சுவையாக சொல்லப்போகிற ஒரு சம்பவம். அப்போ நம்ம நினச்சிக்கிறோம், அப்போ பிஸ்மில்லா சொல்லாமல் இருந்தோம்னா எல்லா பங்கும் யாருக்கு போகுது? ஷைத்தானுக்கு போகுது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபிரோன் எவ்வளோ ஒரு மோசமானவன், ஒரு கொடூரமானவன். அவனை தன்னவே ஒரு இறைவன் சொல்லி மக்களை என்ன செஞ்சான்? சித்திரவதை செஞ்சான். அப்போ அல்லாஹ் நினச்சா அவனை ஒரு நிமிஷத்தில் என்ன செய்ய முடியும்? அழித்து விட முடியும், அவனோட வீட்டில் வச்சு. அப்போ மூசா நபிட்ட அல்லாஹ் சொன்னான், நான் அவனை அழிக்கலான்னு ரொம்ப கோபத்தோடு வரும்போது அவனோட வீட்டு வாசலில் இந்த வாக்கியம் மாட்டப்பட்டிருந்தது. என்ன வாக்கியம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதை பார்த்த உடனே நான் என்ன செஞ்சேன்? என்னோட கோபம் தணிந்து கருணையாகிவிட்டது. அதனால தான் ஃபிரௌனை வெளியே வர வைத்து அல்லாஹ் என்ன செய்தான்? உயிரை ரூஹை வாங்கினான். அதே மாதிரி குர்ஆனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தௌஃபா அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கும், சூரா. அதில் பார்த்திங்கன்னா மூமின்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? கண்டித்து பேசுகிறான். அந்த இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிக்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யாது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வராது. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இப்போ இரவில் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, நீங்கள் படுக்க போகிறீங்கன்னா உங்களோட வீட்டு கதவை என்ன செய்யுங்க? பிஸ்மில்லா சொல்லி அடைங்க. பிஸ்மில்லா சொல்லி அடைக்கும் கதவை என்ன செய்ய மாட்டேன்? ஷைத்தான் துறக்க மாட்டான். இரவில் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைட் அமர்த்துறதா இருக்கட்டும், உங்கள் அடுப்படி பொருட்களை மூடி வைக்கிறீங்க, அதே மாதிரி படுக்க போகிறீங்கன்னா பிஸ்மில்லா சொல்லிக்கொண்டு படுங்க. ஷைத்தான் என்ன செய்ய மாட்டேன்? உங்களை என்ன செய்ய மாட்டேன்? நெருங்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அதே மாதிரி பெண்கள் ஒரு வீட்டில் ஒரு அரிசி எடுக்கிறாங்க, பருப்பு எடுக்கிறாங்க, ஒரு அரிசியை உலையில் போடுறாங்க, எல்லாத்துலேயும் பிஸ்மில்லா சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறேன்? பிஸ்மில்லா சொன்ன பொருட்களே அல்லாஹ் என்ன செய்கிறேன்? பரக்கத்தை உண்டாக்குகிறான். பறக்கத்தை அல்லாஹ் செய்கிறான், மேன்மையாக்குகிறான். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? அல்லாஹ்வோட எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நான் அல்லாஹ்வோட பேர் சொல்லி செய்கிறேன், அல்லாஹ்வோட பேரை சொல்லி நான் தொடங்குகிறேன். ஒரு லெட்ரு எழுதுகிறோம், ஒரு எழுதுகிறோம்னா பிஸ்மில்லா கொண்டு என்ன செய்யணும்? நம்ம ஆரம்பிக்கக்கூடியவங்கள இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக பயன்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவும் நவநாகரிகிற பேரில் சீரழிஞ்சுக்கிட்டும் என்ன செய்யுதுக்கா? ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டை விட்டு போறியாப்பா, இந்த துவா ஓதிட்டு போப்பா. யார் வீட்டை விட்டு போகிறப்ப இந்த பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவ்ல வலா குவத்தன்னு ஓதிட்டு போகிறாங்களோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மரணத்தை தவிர எந்த ஒரு சம்பவம், ஒரு கீழே விழுகிறதோ, ஒரு கெட்ட சம்பவமோ எதுவுமே வர்றதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கிறேன் அவங்கள. ஷைத்தான் விரண்டு ஓடுறேன். இந்த துவா ஓதுனது கேட்டு விரண்டு ஓடுறேன். ஐயோ நம்ம இந்த துவா ஓதிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கெட்ட சம்பவங்கள் நடக்கிறதை விட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களை பாதுகாக்கிறேன். அதுமாதிரி வீட்டுக்குள்ளே வர்றீங்களா? வீட்டுக்குள்ளே ஓதுற துவா ஓதிட்டு பிஸ்மில்லா சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்களா? சலாம் சொல்லிட்டு போங்க. ஆள் இருந்தாலும் இல்லாட்டியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிட்டு போங்க. வீட்டை விட்டு வெளியேறீங்களா? சலாம் சொல்லிட்டு போங்கன்னு அல்லாஹ்வோட தூதர் நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு மருத்துவராக, ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு தந்தையாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. காலப்போக்கில் எல்லாமே என்ன செய்யுது? அழிஞ்சுக்கிட்டே வருது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அந்த சுன்னத்துகளை நம்ம மறந்தனால இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் நோய்களாலும் மனக்கவலைகளாலும் கஷ்டத்தாலும் என்ன செய்கிறோம்? நம்ம தவிர்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சுன்னத்துகளை நம்ம என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னா நம்ம பல லாபங்களையும் பல நோய்களிலிருந்து நம்ம என்ன செய்யலாம்? பாதுகாக்கலாம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை பெறக்கூடியவர்களாலும் பறக்கத்தை பெறக்கூடியவர்களாலும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம் தலைமுறைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.